ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டே தான் வீடியோ போட போகிறோம். ஏன் டாக்டர் ஓடுறாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் வரும், சில சுச்சுவேஷன் வரும். ரொம்ப பிடிச்ச நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஐட்டத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம சாப்பிட்ருவோம். அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் வந்து இந்த சிக்கன் கீ ரோஸ்ட், குந்தாபுரா கீ ரோஸ்ட். நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஸோ அப்படி நான் சாப்பிட்டதுனால இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணணும்னா, ஓடி நம்ம சேர்த்து வச்ச அந்த எக்ஸ்ட்ரா கலோரி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கண்ட்ரோலை மீறி நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த கலோரியை நம்ம நீக்கி ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ஓடுனா தான் சரியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஓடி கரைச்சிட்டோம்னா, அதாவது வழக்கமாக அரை மணி நேரம் நடக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் நடந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா கலோரி கரைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஒரு ரெகுலர் டயட்டுக்கு வந்துடுறோம். நாம் இன்னைக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிக மிக சுவையான ஒரு டிஷ்ஷு, குந்தாபுரா சிக்கன். அதாவது மங்களூர், கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர் பகுதியில் குந்தாபுராங்கிற ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா இது நல்லா கிடைக்கும். ஸோ அந்த கீ ரோஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். என்னென்னா வீடியோட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி தான். ஏன்னா அவ்வளோ நெய் சேர்த்துவாங்க. நீங்கள் அவங்க சேர்த்தக்கூடிய நெய்யை பார்த்தீங்கன்னா டெங்கு அப்பாடி அப்படின்னு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஒரே ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம், ரொம்ப காரமாக இருக்கும். காரம் குறைவாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. என்ன தான் நீங்கள் மிளகாயை கம்மி பண்ணிங்களாலும் ரொம்ப ஸ்பைசியான டிஷ்ஷு. ஸோ காரம் சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக இந்த சிக்கன் சாப்பிட்ட உடனே தயிர் சாப்பிட மறக்காதீங்க. வாங்க இந்த சிக்கன் செய்முறை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்துக்குள்ளே போவோம். வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் ரெசிபியோட பேர் என்னென்னா சிக்கன் கீ ரோஸ்ட். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் சப்பாத்தி, வெறு சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். போன் உள்ளதாக இருந்தாலும் சரி, இல்லை போன் இல்லாத போன்லெஸ் சிக்கனாக இருந்தாலும் சரி, அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கிறோம். அதில் புளிக்காத தயிரை 1 கப் தயிர் ஊற்றிக்கிறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அடுத்ததாக இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இந்த மிளகாத்தூள் காரம் உள்ளதாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. காரம் இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம், நல்லா அந்த எசன்ஸ் இறங்கிறதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கிறோம். புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் கையிலேயே நாம் நல்லா பிசைஞ்சு விடுறோம். அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுறோம். சிக்கன் நல்லா ஊறும்போது அதில் எசன்ஸ் நல்லா இறங்கிக்கும். இந்த மாதிரி கவர் பண்ணி சிக்கன் இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊறட்டும். தான் இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு எடுத்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோம். அடுத்தது காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு வரமிளகா எடுத்துக்கிறோம். ஒரு 5 to 6 வரமிளகா எடுத்துக்கிறோம். அடுத்தது பைதாகி சில்லின்னு, இது கர்நாடகாவில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி மிளகா கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் நார்மல் வரமிளகாவே போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 to 4 எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 20 பல் பூண்டை நம்ம உரித்து வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கிறோம். இது கூடவே புளியை நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதிலேருந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் புளியை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மிளகாவை தவிர்த்து மீதி எல்லாத்தையும், சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு கருகி போயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகா, அந்த மிளகாவையும் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கிறோம். மிளகா வறுக்கும்போது காரம் நிறையா அடிக்கும், அதனால் பார்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கனை இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா அகலமான ஒரு பேனாக எடுத்துக்கிறோம். அடி கனமாகவும் இருக்கணும், அகலமாகவும் இருக்கணும். அதில் நம்ம இப்போ நெய் ஊற்றிக்க போகிறோம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட இது செய்யலாம், பட் நெய்யில் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதில் நம்ம நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இதில் போட்டுட்டு திருப்பி விட்டுரும். இதை நல்லா அந்த சிக்கன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம சிக்கனை இந்த மாதிரி உடையாத மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ
இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்படி தண்ணி விட ஆரம்பிக்கும் போது இப்போ பாருங்கள் தண்ணி விடுது. இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடறோம். மூடிட்டு அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து சிக்கனை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், தூள் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தூள் பண்ணிட்டுட்டு அடுத்தது நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, இதையும் போட்டுட்டு அரைச்சிக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வேணுங்கிற அளவு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியும் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதையும் போட்டுட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே எதுவும் விடலை, தயிர் ஊற்றிருக்கிறதுனால அதுலேருந்தே கொஞ்சம் சிக்கனில் தண்ணி விடும். இப்போ இந்த வெந்த சிக்கனை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். சிக்கனை மட்டும் நம்ம ஒரு பவுலுக்கு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியில் தான் இந்த மசாலாவை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் இந்த மசாலாவை போட்டுக்கிறோம். இதுலேயே நீங்கள் இறால் செய்யலாம், வெஜிடபிள்ஸ் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கணும், பச்சை வாசம் போகிற அளவு. இதில் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த மசாலா நல்லா பிரிஞ்சு வர அளவு, அந்த நெய் பிரிஞ்சு வர அளவு வேகணும். இந்த டைமில் நம்ம மறுபடியும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இந்த நெய் தான் இதில் ஃப்ளேவரே, அதனால தான் இதுக்கு பேரே சிக்கன் கீ ரோஸ்ட். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு வேண்டான்னா நெய்க்கு பதில் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதையும் போட்டுட்டு நல்லா அந்த சிக்கனும் இந்த மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று மசாலாவும் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி எடுக்க வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.